நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறது, அதை எப்படி அந்த மீட்பிலே நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்த காரியங்களை உள்ளத்திலே நாம் ஆழமாய் புரிந்து கொண்டு அதை மனதில் வைக்க வேண்டும். இதை குறித்து சொல்லும்போது உதாரணமாக தெய்வீக சுகத்தை குறித்து சில காரியங்களை சொல்லி வர்றேன். ஏன்னு சொன்னால், தெய்வீக சுகம் மீட்பிலே ஒரு நிச்சயமான ஒரு பங்காக இருக்கிறது. மீட்பில் அது அடங்கி இருக்கிறது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கும் என்றால், சுகம் என்னுடையது என்கிற உணர்வும் எனக்குள்ள இருக்க வேணும். அதனால தான் சுகத்தை பெறுவதற்கு அடிப்படையில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் 3 வழிகள் உண்டுன்னு போன வாரத்தில் போயிட்டு. அது என்ன? ஒன்று, உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவை அறியாத மக்கள் கூட இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகத்தை பெற முடியும். 2வது விதம் சொன்னேன். அது என்னன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டவன் ஆனால் ஒரு மாம்சீகமான ஒரு விசுவாசி. ஒரு மாம்சீகமான விசுவாசின்னு சொன்னால் அவன் கிட்டத்தட்ட அவிசுவாசியை போல தான் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், செத்தா மோட்சம் போவான். ஆனால் நடைமுறையில் பார்க்க போனால் ஒரு அவிசுவாசியை போல இருக்கிறான். ஏன்னு சொன்னால் அநேக சத்தியங்கள் அவனுக்கு விளங்கவில்லை. அப்படிப்பட்டவனுக்கு சில உதவிகள் தேவைப்படுகிறது. அதுக்கு தான் யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இதுதான் வழி வியாதியிலும் சோமாகிறதுக்கு அப்படின்னு நினைச்சக்கூடாது விசுவாசிகள். நிறைய பேர் இதை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. யாக்கோபு 5 பிடிச்சி வச்சுக்கிட்டு, சொல்லியிருக்கியா ஜுரம் வந்தால் கூப்பிட சொல்லியிருக்குது பாஸ்டர் வேலை என்ன, உடனே வந்து ஜாமன். இத்தனை பேருக்கு வந்து ஒரு பாஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை. வேதத்தை தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. அது யாருக்கு? இன்னும் மீட்பு என்னுடையது என்று புரிந்து கொள்ளாத ஒரு விசுவாசிக்கு, இன்னும் அது விளங்கி அதுக்குரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு வியாதியை தானே விரட்டி அடிக்காத விசுவாசி, அல்லது வியாதியின் மிகுதியினாலே, பிரச்சனையின் மிகுதியினாலே அதில் மூழ்கி கொண்டு, எனக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து உதவுங்க, எனக்கு வந்து யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு பலவீனப்பட்டிருக்கிற விசுவாசியை பற்றி தாங்க சொல்லியிருக்க ஒழிய ஒரு ஆவிக்குரிய விசுவாசியை பற்றி அங்கே சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பலவீனப்பட்ட விசுவாசியாக இருக்க விரும்புறீங்களா, ஆவிக்குரிய விசுவாசியாக இருக்க விரும்புறீங்களா? ஆவிக்குரிய விசுவாசியாக இருந்தால் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு அது 3வது மெத்தடு. பலவீனப்பட்ட விசுவாசி தான் சபையின் மூப்பர்களை அழைப்பானாக. அல்லது இந்த வியாதியின் பலவீனத்தின் தான் அந்த நேரத்தில் அவனால் விசுவாசத்தில் ஆக்ட் பண்ண முடியாதனால மூப்பர்கள் அழைக்கலாம். மூப்பர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் கொஞ்சம் வசனம்லாம் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும்படியாக சில வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவனுடைய உள்ளத்தில் விசுவாசம் மறுபடியும் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அவ்வளோதான் ஒழிய இதுதான் மெத்தடு, எனக்கு ஜுரம் வந்தோன்னா பாஸ்டர் கூப்பிட்டு அவரும் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பான மெத்தடு. அது வந்து நான் சொன்னது போல மாம்சீகமாக இருக்கிற விசுவாசிகளுக்குரிய மெத்தட். 3வது மெத்தட் என்ன சொன்னேன்? ஆவிக்குரிய விசுவாசிகள், மனம் புதிதடைந்த விசுவாசிகள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? திருப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இது குறித்து அதிகமாக சொல்கிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி அதை பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? 24ஆம் வசனம், 1 பேதுரு 2:24. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் உங்களுக்கு காமிச்சேன், ஏசாயா 53 காமிச்சேன். ஏசாயா 53 இதே காரியத்தை எப்படி சொல்லியிருக்குது? அங்கே சொல்லியிருக்கிறதா இங்கே சொல்லியிருக்குது. 53:5 ஏசாயா இயேசு வருவதற்கு 800 வருஷங்கள் முன்பதாக இதை காட்சியாக கண்டு இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற்று இப்படி சொல்கிறாரு. 5ஆம் வசனம் கடைசியில், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்றாரு. நான் பார்க்குறேன், இன்னும் நடக்கல அது, ஆனால் நான் பார்க்குறேன், அதை காட்சியாய் காண்கிறேன். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்று, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறதை காண்கிறேன். நாம் குணமாகிறோம் என்று அந்த டென்ஸை கவனிக்கிறோம். குணமாகிறோம் என்று சொல்கிறாரு. பேதுரு கல்வாரி சிலுவையெல்லாம் முடிஞ்சு இயேசு உயிரோடு எழுந்து பரமேறின பிறகு பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹலோ, இது விளங்கிடுச்சுன்னா ஓன்னு சத்தம் போடுவீங்க. குணமாகிறோம்னு சொல்லலை, அவர் என்ன சொல்கிறாரு? குணமானீர்கள், குணமானீர்கள். பேதுருக்கு வந்து குணம் சுகம்ன்றது வந்து இப்போ ஆகிக்கிட்டு இருக்கேன், அல்லது இனிமேல் ஆக போகுது, இப்போ தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்றது இல்லை. அவர் சொல்கிறாரு, பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா அவர் சொல்வார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் வியாதின்னு போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு தெரியாதா? குணமானாய். ஏற்கனவே எப்பங்க குணமானேன் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் கல்வாரி சிலுவையில் குணமானீர்கள். ஏசாயா கல்வாரி சிலுவைக்கு 800 வருஷத்துக்கு முன்னால் அதை பார்த்து குணமாகிறோம்னாரு. அது நடந்து முடிஞ்சிருச்சுப்பா, குணமானீர்கள் என்று சொல்றார். அப்ப ஆவிக்குரிய விசுவாசி யாரு? நான் குணமானேன் என்று விசுவாசித்து வியாதி தன்னுடைய சரீரத்தை வந்து தொற்றி கொள்ளும் போது, பிடித்து கொள்ளும் போது, அல்லது ஆட்கொள்ளும் போது அவன் அந்த வியாதிக்கு நேராக எழுந்து நிற்கிறான். நல்லா கவனிங்க, நம்ம கர்த்தர் எதுக்கு இங்க வச்சிருக்கிறாரு?
வியாதியை வரவேற்று அதை தட்டி கொடுத்து அதை போத்தி அப்புறம் அதை போற்றி அதை தடவி கொடுத்து அதை பற்றி நல்லா பேசி அவங்க அப்பாவுக்கும் அதே தாங்க வந்தது, இவருக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கு, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு வரல. அது வியாதி வந்த உடனே என்ன சொல்றாரு? அதை எதிர்த்து நில்லு. ஏன்னா உலகத்துல வியாதியை பார்த்து என்ன பண்ண சொல்லியிருக்காரு? சபையை போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்து என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல கைகளை வைத்து அவளை சொஸ்தமாக்கு, அவளை விடுதலையாக்கு, அவளுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணி வியாதிக்கு எதிரியாயிருன்னு சொல்லியிருக்காரு கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வியாதிக்கு எதிரியா இருக்குது? அப்போ ஒரு ஆளை வியாதியஸ்தனை பார்க்கும்போது முதல் வேலை ஜெபம் பண்ணுங்க. முதல் வேலை அந்த ஆள் மேல கையை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே போ என்று அப்படி ஒரு எதிர்ப்பாளராக இருக்கணும். ஒரு டாக்டர்ல பாருங்க, உடனே அவர் வேலையில் இறங்கிறாரு பாருங்க. டாக்டருங்க எவ்வளோ பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா விசுவாசிகளை விட. அவங்க கரெக்டாக உடனே ஸ்டெத்தஸ்கோப் எடு, அதை எடு, வாங்க உட்காருங்க பார்த்துடலாம், என்ன நாளைக்கு ஆஸ்பத்திரி கரெக்டாக வந்துருங்க, இந்த பிளட் செக் எல்லாம் பண்ணணும் எல்லாம். ஒருத்தர் அப்படி தான் ஆஸ்பத்திரிக்கு போனார், நெஞ்சு வலிக்குதுன்னு. கடைசியில் போனோன்னா அவரை அப்படியே அங்கேயே உட்கார வச்சு உங்கள் பொண்டாட்டிக்கிட்டலாம் சொல்லிட்டு வந்துருங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஐயோ இப்போல்லாம் நாளைக்கு வர்றேன் நான் என்னார். நாளைக்கெல்லாம் வர முடியாது, எனி டைம் ஹார்ட் அட்டாக் வந்து ஆள் அவுட் ஆகிடுவீங்க, உட்காருங்க, உடனே ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அடைச்சிக்கிட்டு இருக்கு, 95% அடைச்சிட்டு இருக்குது. ஆச்சரியம் நீங்கள் உயிரோடு இருக்கிறது. சீக்கிரம் படுங்க, அறுத்து கரெக்டாக எல்லாம் அடைப்பெல்லாம் எடுத்து விட்டுறோம். அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க பாருங்க அவங்க வேலையில். அவங்க வந்து வியாதியை எதுக்கணுன்னே இருக்கிறாங்க. நல்ல ஆட்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டருங்க, அவங்கள பாராட்டுறேன் நான். உண்மையாக வியாதி எதிர்க்கிறவங்க அவங்க தான். ஆனால் சபை வந்து அதை விட ஒரு பெரிய எதிர்ப்பாளராக இருக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. வியாதியஸ்தனை பார்த்தோன்னா உனக்கு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை உண்டப்பா, இப்படி இருக்காத, விசுவாசி, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொல்ற ஒரு எதிர்ப்பாளராக இருக்கணும். மற்றவர்களுக்கு இருக்கிற வியாதியை பார்த்து எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் வியாதி நமக்கு வரும்போதும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள வரும்போதே அதை அங்கிருந்தே விரட்டுற வேலையில் இருக்கணும். உள்ளே விடக்கூடாதுன்னு, வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு ஆரம்பிக்கணும். அப்போதான் வியாதிக்கு தெரியும் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு, இவர் என்ன நம்புறாருன்னு தெரியும். சிலர் இருக்காங்க வியாதி வரதுக்கு முன்னாலே சொல்லுவாங்க, வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் எல்லாருக்கும் வந்துருதான், அது இவர் வரவே இருக்கிறாரு இவர். அப்போ இந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருது பாருங்க இவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு. ஓஹோ, இவர் ஏற்கனவே நம்புறாரு, ஒருத்தருக்கு வந்துருக்குது, எல்லாருக்கும் வர வேண்டியது இருக்குது. இன்னும் அவருக்கு ஏன் வரல, இன்னும் இவருக்கு ஏன் வரல, இன்னும் 3 பேருக்கு வரலங்க. ஒரு ஆளுக்கு வரும்போதே என்ன பண்ணணும்? இல்ல வியாதி கூடாரத்தை அணுகாது, இந்த கூடாரத்தை அணுகாது. இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தை இந்த இடத்தை சுற்றி தெளிக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிசாசை, வியாதி பிசாசை விரட்டுகிறேன், இதை எதிர்த்து நிற்கிறேன். வியாதிக்கு எதிரி நான். தேவன் வியாதிக்கு எதிரியாக இருக்கிறார். நசரேயராக இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகித்து அவர் இந்த உலகத்துக்கு வந்து எங்கும் சுற்றி திரிந்து வியாதியிலாகப்பட்டவர்களை, பிசாசின் பிடியிலாகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு வியாதியஸ்தனை கூட பார்த்து பரவாயில்ல ஏதோ கர்த்தர் நோக்கத்துக்காக கொடுத்திருக்காரு உனக்கு அவர் சொன்னாரா? நம்ம கிறிஸ்தவங்க தான் அப்படி சொல்றாங்க சிலர். அவர் ஒருபோதும் அப்படி சொன்னது இல்லை. யோசித்து பாருங்க நம்ம ஆளுங்க எவ்வளவு தமாஷை சில நேரத்தில்ன்னு. எனக்கு வேடிக்கையா இருக்கு. வியாதி இருக்குதுன்னா அதை எப்படி பார்க்க வேணும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் அதை பார்த்த உடனே ஜுரத்தை கூட விரட்டுற வேலையில தான் இருக்கிறாரு, போ அப்படின்னு. அதனால ஆவிக்குரிய விசுவாசி என்பவன் யார்? அவன் ஏதோ போய் பாஸ்டர் கூப்பிட்டு வர வேண்டியதில்லை, மூப்பரை கூப்பிட்டு வர வேண்டியதில்லை, அவரை விரிய கூப்பிட வேண்டியதில்லை. அவன் என்ன பண்ணுகிறான்? நான் குணமானேன். வியாதியை நீ எப்படி இங்க வந்த? உனக்கு இங்க இடம் கிடையாது. நான் குணமானேன், நான் அவருடைய தழும்புகளால் குணமானவன். 2000 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய பாவ சாபங்களை, நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். நான் ஏற்கனவே குணமானேன். என்ன வலிச்சாலும் சரி, கழுத்தை திருப்ப முடியலனாலும் சரி, காலு வலிச்சாலும் சரி, ஜுரம் 104 டிகிரி அடித்தாலும் சரி, நான் குணமானேன்றதெல்லாம் நான் மாறுறதில்லை. நான் குணமானேன்னா குணமானேன். ஆகவே நான் வியாதியை நம்புறதில்லை, நான் குணமானேன் என்கிறதை நம்புகிறேன். இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, மீட்பு என்னுடையது. இட்ஸ் ரியல். நம்முடைய மீட்பு நிஜமாகவே நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப நிஜமாகவே எனக்கு உண்டாயிருக்குன்னா அப்ப நிஜமாகவே அது எனக்கு சொந்தம் என்கிறது போல நான் நடந்து கொள்ள வேண்டும். நான் அதை எதிர்க்க வேண்டும். வியாதியை
என்னுடைய மீட்பின் அந்த ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதில் நிற்க வேண்டும், மற்ற அதுக்கு விரோதமான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதியை ஒரு உதாரணமா சொல்றேன். அது போலவே தான் எல்லாத்தையும், இல்லையா? அது போலவே தான் பண பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் அப்படிதான். எல்லாத்திலையுமே அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நம்ம என்ன சொல்லி இருக்குது கொரிந்தியர்ல என்ன சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? இப்படி ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் என்ன பண்ணாராம்? தரித்திரராகி நமக்காக, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக அவர் நமக்காக தரித்திரர் ஆனாரே. அவர் எதுக்கு தரித்திரர் ஆனாரு? நீங்களும் தரித்திரரா இருந்தா அவரும் தரித்திரரா இருக்கிறதுக்கா? கிடையாது. அவர் ஏன் தரித்திரர் ஆனார்? எப்ப தரித்திரர் ஆனார்? அது ரொம்ப கிளியரா சொல்லிக்கணும். அவர் எப்ப தரித்திரர் ஆனார்? கல்வாரி சிலுவையில தொங்குகிற அந்த சனப்பொழுதிலே அவர் தரித்திரர் ஆனார். பூமியில தரித்திரரா வாழல, பரலோகத்திலையும் தரித்திரரா வாழல, இப்போ தரித்திரரா இல்ல. கரெக்டா தெரிஞ்சு வச்சுங்க. கல்வாரி சிலுவையில தொங்கும் போது நம்முடைய பாவங்களை எப்ப சுமந்தாரோ அப்பதான் நம்முடைய தரித்திரத்தையும் சுமந்தார். இதெல்லாம் கிளியரா இருக்கணும் மனசுல. ஏன் சுமந்தார்? என்னுடைய தரித்திரத்தை போக்கும்படியாய் சுமந்தார். அப்ப தரித்திரத்தை நான் வெல்கம் பண்ணக்கூடாது. தரித்திரத்தை என்ன பண்ண வேண்டும்? நான் எதிர்த்து இருக்கணும். இந்த பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இந்த இல்லாமை, வறுமை, இதெல்லாம் பார்த்தா வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மீட்பின் பிள்ளைகள். தோல்வி வாழ்க்கையில எது கை வச்சாலும் விளங்கல, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நம்முடையது கிடையாது. ஏனென்றால் நாம் வெற்றியின் மக்களாய் இருக்கிறோம். இருக்கீங்களா? அப்ப இதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். மீட்பு என்னுடையது, சுகம் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது. அப்ப அதுக்குரிய விதத்தில் என்னுடைய மனதை நான் புதுப்பிக்க வேண்டும். எப்படி எண்ணுகிறீர்கள் உங்கள் மீட்பை குறித்து? இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் பண்ணியிருக்காரு. உங்களுடைய பாவ சாபங்கள், நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. ஆனா நம்முடைய மனதில் நம்ம அப்படி எண்ணுகிறது இல்லை பாருங்க. அதனால என்ன பண்றோம்? வியாதியை அகாமடேட் பண்ணிக்கிறோம். சரி, அதுவும் இருந்துட்டு போகுது, என்ன போ, லிவ் வித் இட், அது சொல்லி தர்றாங்க. அதோட கூட சேர்ந்து கூட்டு கொடுத்து நடத்திக்க, அதுவும் இருக்கட்டும், நீயும் இருக்கட்டும், 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க. நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அதோட. சரி, அதுவும் இருந்துட்டு போகுது, நம்மளும் இப்போ ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகுது, என்ன இப்போ நம்மளை பாதிக்காத வரைக்கும் சரி. அது ஒரு ஓரத்தில் இல்லை இருக்கவே கூடாதுன்ற தினந்தோறும் ஒரு பெரிய எதிர்ப்பை கொடுத்து பாருங்க. அதுக்கு பாருங்க, நாளடைவில் அது பலவீனமாகி அது ஓடி போக ஆரம்பிக்கும். உங்களுடைய பலன் அதிகமாகும், அதனுடைய பலன் ஒன்றுமில்லாமல் போயிடும், அது வீக்காக போயிடும். அப்போ பாருங்க, எப்படி நாம் இருக்க வேண்டும் என்கிறது நம்முடைய மனது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தான் ஏர் மைண்டடுக்கும் கிரவுண்ட் மைண்டடுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தரையில் ஊர்ந்து போகிறது அதே பழகி போயிட்டு, நிறைய பேருக்கு ஏரோப்ளேன் ஒன்று இருக்குதுன்னே தெரியாது, போனதே இல்லை பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஏரோப்ளேனில் போதாங்க இந்த ஆடியன்ஸில் இருப்பாங்க. ஏன்னா அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பரவாயில்லைங்க, நான் ட்ரெயினில் போய்க்கிறேங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறேன், ஏங்க இப்போ பிளேனே ட்ரெயின் மாதிரி சீப் ஆகி போச்சு, யார் வேணா பிளேனில் போகலாம், ஏன் ட்ரெயின்? இல்லைங்க, அது வேண்டாம், நமக்கு என்னத்துங்க பிளெயின். ஆனால் நீங்கள் வெறும் இந்த 80 மைல் வேகத்தில் தான் போவேன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அது 700 மைல் வேகத்தில் போகுது, அதில் போகிறது தானே. வேண்டாங்க, நமக்கு இன்னைக்கு ஏறினா 2 நாள் 2 இரவு 1 பகல் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாரு. செட்டு ஆயிடுச்சு மைண்டு, இப்படிதான் வாழணும்னு. எனக்கு வேற விதமா செட் ஆயிடுச்சு. ஏறினா பட்டுன்னு சீக்கிரம் பிளேனில் ஏறின உடனே சீக்கிரம் இறக்குவானான் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை செய்யக்கூடாதா? இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்குது, சீக்கிரம் போய் சேர வேண்டும்னு. ஏன்னா உட்காந்துக்கிட்டு ட்ரெயினில் உட்காந்துட்டு ராவு பகல் அப்புறம் திருப்பி இன்னொரு ராவு, இதெல்லாம் உட்காந்து யார் உட்காந்துட்டு இருக்குது? இதெல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? கட்ட வண்டியில் போகிற மாதிரி. மைண்டை மாற்றணும், பி ஏர் மைண்டட். இப்போ நவநாகரிக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாம் மாறி போச்சு. அதே போல தான் புதிய உடன்படிக்கைக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பாவத்தினால் வந்த சாபம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்க உலகத்தில், அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதை தாண்டி வாழும்படியாக அது இருக்க தான் செய்யுது இந்த உலகத்தில். ஆனால் நாம் அந்த உலகத்தில் அந்த சாபத்துக்கு கீழே, அதன் விதிகளுக்கு கீழே வாழாமல் அதற்கு மேலே வாழும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லைங்களா? அப்போ பாருங்க, ஏரோப்ளேன் எப்படி பறக்குது? லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, கீழே பிடிச்சி இழுக்குது, பறக்கவே முடியாது. அப்படி பார்த்தா லா ஆஃப் கிராவிட்டி என்ன சொல்லுது? எதுவும் மேலே கிளம்ப முடியாது, கீழே தான் போகணும். எவ்ரி திங் ஹாஸ் அ டவுன்வர்ட் புல், எல்லாம் கீழே இழுக்குது, மேலே ஏற முடியாது. ஆனால் இந்த லா ஆஃப் கிராவிட்டியை எதிர்க்கக்கூடிய இன்னொரு
லா இருக்குது. அது என்னன்னா லா ஆஃப் லிஃப்ட். அது எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா, அந்த ஏரோப்ளேனில் அந்த இன்ஜினை முடக்கி விடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதை ஆரம்பித்த உடனே ஒரு ஏர் ஜெனரேட் ஆகுது. காற்று ஒரு பக்கமாக வீசுது, ஒரு விதமாக வீசுது. அந்த வீசுறதுல அந்த வேகத்தில் ஒரு லிஃப்டிங் பவர் உண்டாகுது. கிராவிட்டி இருக்க தான் செய்யுது. அந்த கிராவிட்டியை காட்டிலும் இந்த லிஃப்டிங் பவர் அதிகமாக இருக்கிறபடினாலே, கிராவிட்டி இருந்தாலும் கூட பிளேன் என்ன பண்ணுது, மேலே அத்தனை பேரையும் ஏற்றிக்கிட்டு, அவ்வளோ லகேஜை ஏற்றிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பறக்க ஆரம்பிக்குதா இல்லையா? அப்போ பாருங்க, அப்படி ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது எப்போ இருக்குது? சில சொல்கிறாங்க அந்த ரைட் பிரதர்ஸ்னு முதல்ல பறந்தாங்களையா அப்போலேருந்து. இல்லைங்க, ரைட் பிரதர்ஸ் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கண்டுபிடிச்சாங்க அதை. இது தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்குன போதுலேருந்து அது இருக்குது. அப்பவே பறந்துருக்கலாம். ஆதாமே பிளேன் வச்சு பறந்து போயிருக்கலாம். ஆனால் அவன் பறக்காம விட்டது என்ன? அவனுக்கு அந்த கிராவிட்டி தான் புரிஞ்சத ஒழிய, இந்த கிராவிட்டியை டிஃபை பண்ணி இதை எதிர்த்து மேலே பறக்கக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தை செயல்படுத்தினால் நான் மேலே பறக்க கூட செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. அது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கோ ஏதோ ஒரு நாட்டில் அவன் லேசாக பறக்க விட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த பிரமாணம் அப்போலேருந்து இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே பறக்க விட்டுருக்கலாம், 4000 வருஷத்துக்கு முன்னாலே பறந்துருக்கலாம். ஆனால் இப்போதான் பறக்கிறோம். ஏன்னா இப்போதான் இதை கற்றுக்கொள்கிறோம். நான் கூட சில நேரத்தில் நினைச்சதுண்டு, எவ்வளோ நாளாக கிறிஸ்தவனாக இருக்கிறோம், இதெல்லாம் இப்போ அப்பவே தெரியாமல் போச்சேன்னு. சில சத்தியங்கள்லாம் அப்போவே என்ன பண்ணுறது, கட்ட வண்டி காலத்திலே வாழ்ந்துட்டோம். ரொம்ப வருஷமாக இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட இப்போ நான் ஊழியத்துக்கெல்லாம் வரும்போது சொன்னாங்க பாருங்க, 40 வருஷம் வனாந்திர யாத்திரை, கர்த்தர் அதை வைத்திருக்கிறார் உனக்கு. முதலாவது உன்னை வனாந்திரத்தின் ஊடே கொண்டு போவார் 40 வருஷம். அதுக்கப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பார். கானான் தேசம் பாலும் தேன் ஓடுகிற தேசம். 40 வயசுல எனக்கு வயசாயிடும். அதுக்கப்புறம் கானான் தேசத்தில் கொண்டு போய் நல்லதெல்லாம் செய்வாராம். பாலை குடிக்க முடியாதப்ப பாலை கொடுப்பாரு, தேனை சாப்பிட முடியாதப்ப தேனை கொடுப்பாரு. நான் யோசிக்கிறது எப்போ இவங்க சொல்கிற கணக்கின்படி பார்த்தா எப்போ ஆசீர்வாதம் என்ன ஏது, அலைஞ்சி திரிஞ்சு காஞ்சி எல்லாம் போய் கடைசியில் அப்புறம் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கத்தெருப்பு ஊழி ஆரம்பித்த உடனே நேராக வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். அப்புறம் தான் எனக்கு விளங்குனவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா பெரிய விடுதலைன்னு. நல்ல காலம் யாரோ சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, வனாந்திர வாழ்க்கை கர்த்தர் உனக்கு வச்சில்ல, பாலும் தேனும் தான் வச்சிருக்கிறாரு. அவிசுவாசத்து நிமித்தமாக தான் வனாந்திரத்தில் அவங்க தங்கியிருந்தாங்க. அதனால நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் நுழையப்பார், அது உனக்கு. அது சில நாட்களில் நுழைஞ்சிருக்கலாம். 40 வருஷம் அவிசுவாசத்து நிமித்தம் அவர்கள் இருந்தாங்க பாருங்க. அதனால நாம் இதுதான் வாழ்க்கைன்னு ஏதோ இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்க கூடாது. 40 வருஷம் அவங்க இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பிரசங்கியாருங்க அதை எடுத்து நாமளும் அங்கே தான் இருக்கணும்னு நினச்சி போதிச்சுட்டு இருக்காங்க. தப்பு. நிறைய பேர் 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்து அப்படி நேராக கானான் தேசம் போயிட்டாங்க. அங்கே மேலே பரலோகம் தான் அவர்களுக்கு கானான் தேசமாக இருக்குது. அப்படி கிடையாது பாருங்க. கானான் தேசத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார், இங்கே வைத்திருக்கிறார். கானான் தேசம் அது செழிப்பின் தேசம், ஆசீர்வாதத்தின் இடம், அது பரிபூர்ண நன்மைகளின் இடமாய் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், அந்த இடம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதான் அந்த இடம், அங்கதான் இருக்குது அந்த இடம். அப்ப பாருங்க, நம்ம மனதை புதுப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப கிராவிட்டி இருக்குது, இருந்தாலும் பறக்கக்கூடிய சக்தி அதை காட்டிலும் அதிகமா இருக்கிறபடினாலே விமானத்தை பறக்க செய்கிறது.